தாராள பிரபு அது வேணாமா? என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். அண்ணே, அண்ணி, ஹே ஷாலி, சீக்கிரம் வா. அண்ணே, இங்க வாடா. அண்ணே, அத நீயே கொடு. ஆனந்தி சர்ப்ரைஸ். என்ன ஆனந்தி அப்படி பாக்குற? உனக்கு தான், வாங்கிக்கோ. என்ன இது? பிரிச்சு பாரு. சரி. என்னம்மா, பிடிச்சிருக்கா? இது எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். பணமாவோ நகையாவோ கொடுக்கலாம்னு யோசிச்சோம். ஆனா அதெல்லாம் கல்யாண சீர்வரிசையா கொடுக்க தானே போறோம். அதான் நம்மலாம் ஒன்னா இருந்ததுக்கான ஒரு விஷயமா இருக்கணும்னு யோசிச்சு பார்த்தப்பதான் உன்னோட அண்ணன் இப்படி ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு சொன்னான். கல்யாணம் ஆகி எங்களெல்லாம் பிரிஞ்சு போற நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவல்ல? அப்பெல்லாம் இந்த போட்டோ பாக்கும்போது நாங்கெல்லாம் எப்போ உன் கூட தான் இருக்கோம்னு நீ நினைக்கணும்ல? அதுக்காக தான் இந்த போட்டோ உனக்கு கொடுக்கறோம். எப்பெல்லாம் உனக்கு எங்க ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் நீ இந்த போட்டோவை பாத்துக்கோ. உன் மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல? ஏய், என்ன ஆனந்தி, பிடிச்சிருக்கா? ஆனந்தி, அண்ணா நீ மட்டும் இல்ல, நாங்களும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கோம். என்னன்னு கண்டுபிடி பாப்போம். உனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படி என்ன கிஃப்ட்? இருண்ண, ஆனந்தி சொல்லட்டும். என்ன ஆனந்தி, கெஸ் பண்ண முடியுதா? நாங்கெல்லாம் இல்லாம கூட நீ இருந்துருவ. இது இல்லாம உன்னால இருக்கவே முடியாது. டேய், என்னடா ஓவரா சஸ்பென்ஸ் வைக்கிற? என்னன்னு தான் சொல்ல. சொல்ல கெஸ் பண்ண முடியலையா? டன் டடன். உனக்காக புது போன். பாரு, வாங்கிக்கோ. வாங்கிக்க. லேட்டஸ்ட் மாடல் ஆனந்தி, உனக்காக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் உன் இஷ்டத்துக்கு செல்ஃபி எடுக்கலாம். கேமரா குவாலிட்டிலாம் செம்மையா இருக்கு. என்ன ஆனந்தி, அமைதியாவே இருக்க? பிடிக்கலையா? டேய், அப்படிலாம் இல்லடா, எனக்கு பிடிச்சிருக்கு. அதானே பார்த்தேன். என் ஞாபகார்த்தமா நீ இதை வச்சுக்கோ. தேவி, நீ என்ன வாங்கியிருக்க? கட்டு. நானும் என் தங்கச்சிக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட் தான் வாங்கியிருக்கேன். பிடிச்ச கிஃப்டா? என்னது? ஆனந்தி, உனக்கு ஒரு க்ளூ தரட்டா? நீ என்கிட்ட மாசம் சம்பளம் வாங்கின உடனே உன்னை வாங்கி தர சொல்லி கேட்டேன். என்னன்னு சொல்லு பாப்போம். அப்படின்னு கேட்டா? ஏய், நல்லா யோசிச்சு சொல்லு. மறந்துட்டியா? மேக்கப் செட் வாங்கி கொடுன்னு கேட்டல? வாங்கி பாருமா. மேக்கப் செட்டா? கரெக்டான கிஃப்ட் தான் வாங்கியிருக்க தேவி. ஆனந்தி இப்பெல்லாம் ரொம்ப டல்லாவே தான் இருக்கா. மேக்கப் போட்டு பிரைட்டா மாத்திடுவோம். அப்புறமா உன்னோட செல்ல பொண்ணுக்கு எதுவும் கிஃப்ட்லாம் கொடுக்கலையா? அம்மா தான் விலை மதிப்பில்லாத அவங்க அன்பை கொடுக்கறாங்களே, அதை தாண்டி ஆனந்துக்கு என்ன வேணும் இல்லம்மா? அக்கா, என்ன நாங்க எல்லாரும் ஒரு gift கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். அக்கா,
நீங்க என்ன வாங்கியிருக்கீங்க? நான் மறந்துட்டேன். அதை விடு கையில. ஆனந்திக்கு இப்போ அமைய போற வாழ்க்கையே உன்னால அமைஞ்சது தானே. ஆமா ஆமா. இடையில பிரச்சனை வந்து இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு இருந்தபோது நீ தானே பேசி பிரச்சனையை சரி பண்ண. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நீ தானே காரணமா இருந்த. ஆமா. உன்னால ஆனந்திக்கு கிடைக்க போற நல்ல வாழ்க்கையை தாண்டி நீ அவளுக்கு என்ன பெருசா கிஃப்ட் கொடுத்துட போற? ஆனந்தி, ஆ, உண்மையிலேயே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போறத நினைச்சு நாங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் நீ எங்களை விட்டு பிரிய போறத நினைச்சு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, ஒரு குடும்பத்துல பொண்ணா பிறந்துட்டா அந்த பொண்ணு குடும்பத்துக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, அவ வாழ போற குடும்பத்துக்கும் சொந்தம். இங்க பாரு ஆனந்தி, உனக்கு சமையல்ல எந்த டவுட் இருந்தாலும் யோசிக்காம எனக்கு உடனே ஃபோன் பண்ற. நான் உனக்கு ஆரம்பத்துல இருந்து என்ன சொன்னேன், கொஞ்சமாவது சமைக்க கத்துக்கோன்னு. ஆனா நீ தான் விளையாட்டுத்தனமா கத்துக்காமலே இருந்துட்ட. ஏய். கேட்டா அங்க போய் போனை பார்த்து சமைச்சுப்பேன்னு சொன்ன. என்னதான் போனை பார்த்து சமைச்சாலும் வாய்க்கு ருசின்னு ஒண்ணு இருக்குல்ல, கைப்பக்குவம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல உனக்கு ஏதாவது சந்தேகம்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு, சரியா? ஆனந்தி, எனக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு கொடூரமான வாழ்க்கை உனக்கு அமையல. ரொம்ப சூப்பரான ஒரு மாப்பிள்ளை உனக்கு கிடைச்சிருக்காரு. அவரு உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. அவங்க வீட்டு பொண்ணா உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறத நானே நேர்ல பாத்திருக்கேன். அதே மாதிரி நீயும் டாக்டர் படிப்பை கண்டினியூ பண்றதுக்கு அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே நல்லதா தான் அமையும். ம். ஏய் ஆனந்தி, 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 ஏய், என்னாச்சு? கையல், என்னாச்சு? அவளுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கா? அம்மா, அவ ஃபீல் பண்ற மாதிரியே எல்லாரும் பேசிட்டு அப்புறம் ஏன் ஃபீல் பண்றான்னு கேட்டா என்னம்மா அர்த்தம்? ஓ, அதனால தான் ஃபீல் பண்ணிட்டு போறாளா? நாங்க வேற அவ ஃபீல் பண்ணுவான்னு தெரிஞ்சுக்காம பேசிக்கிட்டே இருக்கோம். இரு, நான் போய் பேசிட்டு வரேன். ஏய் மூர்த்தி, ஆ, நான் போய் பேசிக்கிறேன். டைம் ஆச்சுல்ல, எல்லாரும் போய் தூங்குங்க. சரி வா. போ, இந்தாங்க நீ. நான் எடுத்து வச்சிருக்கேன்.